குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம 6ஆம் வகுப்பில் அளவீட்டியல் பாடத்தில் பக்கம் 5 இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ எடுத்துக்கிற டாபிக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னோட்டு. முன்னோட்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முதன்மை அலகுக்கு முன்னால் பயன்படுத்தப்படும் குறியீடே முன்னோட்டு. ஒரு முதன்மை அலகை பொறுத்தவரை 6ஆம் வகுப்பு பொறுத்தவரையும் மீட்டர், கிலோகிராம், வினாடி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன குறியீடை பயன்படுத்துகிறோம் அதுதான் முன்னோட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் மீட்டர் அப்படிங்கிறது ஒரு முதன்மை அலகுனா அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறோம்ல, கிலோமீட்டர். இங்கே கிலோ அப்படிங்கிறதா என்னது முன்னோட்டு. உங்கள் டைம் டேபிளில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, முன்னோட்டு டெசி, சென்டி, மில்லி, நானோ, கிலோ இது மாதிரி கொடுத்துருக்காங்க. பன்மடங்கு, துணை பன்மடங்கு கொடுத்துருக்காங்க. அங்கே மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஒரு 10 டெசிமீட்டர் அப்படிங்கிறது ஒரு மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மீட்டரை 10 பாகங்களாக பிரித்தால் அதில் ஒரு பாகம் தான் டெசிமீட்டர். அதான் சொல்கிறாங்க. துணை பன்மடங்கு 1/10 கொடுத்துருக்காங்களா, இது நீங்கள் மைண்ட் பண்ணிக்கங்க. அது கீழே ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க, அதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி துணை பன்மடங்குகள்னால் சின்ன அளவுகள், பன்மடங்குகள்னால் அதை விட பெரிய அளவுகள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இங்கே படம் கொடுத்துருக்காங்க, அது என்னங்கிறது கொடுத்துருக்காங்க, செயல்பாடோட அளவு கொடுத்துருக்காங்க, இங்கே அழகு கொடுத்துருக்காங்க, இங்கே பன்மடங்காக துணை பன்மடங்காக எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ முதல் இது பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இப்போ பென்சில் படம் கொடுத்துருக்காங்க, இங்கே பேனா படம் கொடுத்துருக்காங்க. பென்சில் படம், பேனா படம், இது இரு நகரங்களுக்கு இடைப்பட்ட தூரம், இது ஆபரணங்களோட நிறை, இது உடற்பலங்களின் நிறை, இது 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தை நிறைவு செய்ய ஆகும் காலம். இதை பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து என்ன அலகு அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ பென்சில் முனையோட நீளத்தை வந்து என்ன அலகில் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 3 அலகுகள் கொடுத்துருக்காங்க. மீட்டரா, கிலோகிராமா, வினாடியா. இந்த 3ல் நீங்கள் எதை நீ பென்சிலோட முனை நீளத்தை அளவுக்கு நீ பயன்படுத்துவ. அலகு என்ன அலகு பயன்படுத்தும் அப்படிங்கிறது. அலகு வந்து என்னது, பென்சிலோட முனைக்கு மீட்டர், பேனாவோட நீளத்தை நம்ம எதில் அளப்போம், எந்த அளவில் அளப்போம், மீட்டர். இரு நகரங்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை நம்ம எதில் தான், எந்த அலகு முதன்மை அலகுகள் அளப்போம் அப்படின்னா மீட்டர். அதே மாதிரி ஆபரணங்களின் நிறை, அது வந்து இங்கே வந்து எதில் நம்ம அளப்போம், கிலோகிராம். அதுக்கப்புறம் உலர்பலங்களின் நிறை வந்துருச்சு பார்த்தீங்களா, இதெல்லாம் நீளம், தூரம், நீளம், இதெல்லாம் நீளத்தினா மீட்டரில் வரும், நிறை வந்துட்டாலே இது வந்துடும், கிலோகிராமில் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, காலத்தில் இருக்கக்கூடிய அலகு பேர் நம்மளுக்கு தெரியும், வினாடி. ஸோ மீட்டர், கிலோகிராம், வினாடி. இதை வந்து நம்ம பன்மடங்காக துணை பன்மடங்காக கண்டுபிடிக்கிறது செம டாஸ்க்கு. அதாவது ஒரு பென்சில் முனையோட நீளம் எப்படி இருக்கும், குட்டியாக இருக்கும், அப்போ அது துணை பன்மடங்கு, அப்போ மில்லி மீட்டர். பேனாவோட நீளம் எப்படி இருக்கும், அதுவும் மீட்டரை விட சின்னமாக தான் இருக்கும், சென்டிமீட்டரில் தான் இருக்கும். ஸோ சென்டிமீட்டர் அப்படிங்கிறது துணை பன்மடங்கு. அடுத்து மீட்டர், இரு நகரங்களுக்கு இடைப்பட்ட தூரம் எப்படி இருக்கும், அது வந்து ரொம்ப தூரமாக இருக்கும் சார், 5 நிறைய தூரம் நல்லா இருக்கும் சார், ஒரு நகரத்துக்கு இன்னொரு நகரத்துக்கு தூரம் நல்லா இருக்கும். அப்படின்னா அதோட பன்மடங்கு என்னது, கிலோமீட்டர். மீட்டரோட பன்மடங்கு தூரத்தை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம், இரு நகரங்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை வந்து என்ன அளவில் சொல்லுவோம், கிலோமீட்டர். அப்போ அது வந்து மீட்டரோட பன்மடங்கு. அதே மாதிரி ஆபரணங்கள் நிறை, இதில் வந்து அலகு வந்து கிலோகிராம். நம்ம பொதுவாக ஆபரணங்கள் வந்து கிராமில் தான் வாங்குவோம், கிராம் அல்லது மில்லி கிராமில் தான் வாங்குவோம். ஸோ இது துணை பன்மடங்கு தான் சொல்ல முடியும். அதே மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ், முந்திரி, பிஸ்தா, அது மாதிரிலாம் இருக்குல்ல, அவங்க அலகு வந்து கிலோகிராம், பட் பன்மடங்கு துணை பன்மடங்களை பார்க்கும்போது அது கிராம் தான். அதே மாதிரி இப்போ காலத்துக்கு வந்து வினாடிக்கு வினாடி தான். ஸோ இதுதான் உங்களோட ஆக்டிவிட்டீஸ், பார்த்துக்குங்க.